ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு எஸ்ஏக்கு குவிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன். அது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், அக்கார்டிங் டு பேக்கன் ஸ்டடீஸ் சர்வ் சீஃப்லி ஃபார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைனே பார்த்தோம், ஸ்டடீஸ் சர்வ்ஸ் சீஃப்லி ஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டிலைட், ஆர்னமெண்ட் அண்ட் எபிலிட்டி. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். இன் பேக்கன்ஸ் ஸ்கீம் ஸ்டடீஸ் ஃபார் டிலைட் ஆர் எஸ்பெஷலி சூட்டட் டு. ஸோ டிலைட் வந்து எதுக்காக வந்து யூஸ் ஆகும், ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரைவேட் அண்ட் ரிட்டையர்ட் லைஃப். ஸோ நம்ம தனியாக இருக்கிறப்ப நம்ம ஒரு நம்மளோட டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ரீட் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு டிலைட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வாட் டஸ் பேக்கன் சே கிராஃப்டி மேன் டூ வித் ஸ்டடீஸ். ஸோ நமக்கு அந்த ஒரு இதுவே இருக்கும் இல்லைங்களா, ஒரு சென்டென்ஸ், கிராஃப்டி மேன் கண்டம் ஸ்டடீஸ் அண்ட் சிம்பிள் மேன் அட்மையர் தெம், வைஸ் மேன் யூஸ் தெம். ஸோ இதில் மாதிரி ஒரு சில சென்டென்ஸ்லாம் வந்து அது கண்டிப்பாக மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அதில் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் கண்டம் தெம். பேக்கன் கிளைம்ஸ் தட் வைஸ் மேன் டேஷ் ஸ்டடீஸ். ஸோ அதே சென்டென்ஸ்லேருந்து எடுத்தது தான், இட் இஸ் யூஸ் தெம். Why does Bacon warn against using studies too much for ornament? ஸோ ஆர்னமெண்ட்டுக்காக ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இட் மே அப்பியர் பெடான்டிக் ஆர் அஃபெக்டேஷன் இன் டிஸ்கோர்ஸ். ஸோ ஷோ ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேக்கன் கம்பேர்ஸ் ரீடிங் டு விச் பாடிலி ஆக்ஷன். ஸோ ரீடிங்கை வந்து டேஸ்ட் பண்ணணும், ஸ்வாலோ பண்ணணும் அண்ட் ஒன் மோர் திங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் வந்து டோட்டலாக வந்து சாப்பிட்றதுக்காக அது வந்து சாப்பிட்றது கூட கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து சியூவிங் அண்ட் டைஜஸ்டிங் ஃபுட். அக்கார்டிங் டு பேக்கன், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி chewed and digested. When Bacon says certain books may be read by deputy, he means deputy அப்படின்னும் போது அசிஸ்டண்ட் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னும் போது they can be summarized by others. What is the effect of too much study according to Bacon? It is sloth. ஸோ ரொம்ப டைம் படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா it becomes lazy. கம்ப்ளீட் பேக்கன்ஸ் ஃபேமஸ் லைன். ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ரீடிங் மேக் த டேஷ்மேன், கான்ஃபரன்ஸ் அ டேஷ்மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் டேஷ்மேன். ஸோ இங்கே வந்து ஒரு க்ளூ இருக்குது. இங்கே வந்து சப்போஸ் ஆன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் ஆன்னா நம்ம வவல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கும், வவல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி தான் வந்து எக்ஸாக்ட் இருக்க ஆப்ஷனு. ஸோ ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் a ready man and writing an exact man. இதை வந்து ஆன்சர். பேக்கன் சேஸ் histories மேக் men wise. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணும், அது நம்மளோட நேச்சரையே வந்து மாற்றும், நம்மளோட நேச்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எபிலிட்டிஸ் வந்து ஸ்டடீஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு படிப்புக்கும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ history மேக்ஸ் men wise. In Bacon's taxonomy, mathematics makes men subtle. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதோ, ப்ரிசைஸாக ஒரு அக்யூரேட்டாக ஒரு திங்கை கொண்டு வரதுக்கும் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விச் ஸ்டடி டஸ் பேக்கன் சே மேக்ஸ் மென் கிரேவ்? இட் இஸ் மாரல். மாரல் மீன்ஸ் இட் இஸ் ஃபிலாசபி. அது கிரேவ் மீன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சீரியஸாக நம்ம இப்போ சுற்றி நடக்கிறது வந்து நம்மளை எதுவுமே வந்து அஃபெக்டாக பண்ணாது. ஏன்னா ஃபிலாசபி நீங்கள் படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்கும்போது சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். லாஜிக் அண்ட் ரெட்டாரிக் டுகெதர் மேக் மென் ஏபிள் டு கண்டென்ட். Bacon notes that expert man can execute and perhaps judge of particulars, but the general counsels come best from. ஸோ இங்கே எக்ஸ்பர்ட் மேன் அப்படின்னா ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் மேன் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட் மேன் அப்படின்னா யார் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மென் லேர்ன்ட் இன்
ஸ்டடீஸு 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த 2த்தையுமே வந்து இது 2மே ஜாயின் ஆனா தான் வந்து நம்மளோட லைஃப் வந்து இன்னுமே வந்து பெட்டரா ஆக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்ல. அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லன்ற மாரி 2த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. இது 2மே ஒண்ணோட ஒண்ணு கனெக்டடா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. Which of the following best captures Bacon's advice on how to read? So it is read to weigh and consider, not merely to contradict or believe everything. Bacon recommends using studies to correct mental defects. Which study suits a mind that wanders? So mental defects means not mental illness. அதாவது அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது சொல்ல. சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. ஒரு சிலரால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு சிலரால் ஆர்கியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியல, மைண்ட் வந்து வாண்டர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன படிக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். If a person's wit is not apt to distinguish differences, Bacon advises studying the schoolmen. For someone not apt to beat over matters and call up one thing to prove another, Bacon prescribed studying lawyers' cases. What does Bacon imply about the practical value of studies in business? They sharpen judgment for dealing with particulars when rightly applied. ஸோ ஸ்டடீஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மாதிரி இல்லை, ஸ்டடீஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸையும் இது பண்ணி அதை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது தான் வந்து நமக்கான அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்கிறது, நல்லது கிடைக்கும், அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.